எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நான் வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே தாட் போயிட்டு இருந்தது. அஹ், நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணேன். பட் இது வரைக்கும் நான் வீடியோ போட்டதுக்கு இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எல்லாரும் போல தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போகும்போது நம்ம ஒரு ஃபியர்னஸ் இருக்குல்ல. ஸோ அதனாலே அது ஒன்று. அப்புறம் வந்து நம்ம ஒரு ஃபுல் ஃபிளஜ்டாக இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவேன், நானாவே போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம போஸ்ட்போன் பண்ண வேணாம், யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் நோ மேட்டர் வாட் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. மெயினாக என்ன பர்பஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து நம்ம கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஆஹ் எனக்கு இப்போ ஒருத்தருக்கு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது போல என்னோட லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஈவன் குட் அண்ட் பேட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு அதை நம்ம வந்து ஹானஸ்டா ஷேர் பண்ணி ஆஹ் ஒரு ஈவன் நம்மளோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில விஷயங்கள் இது வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி கிடையாது. இட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னுமே கூட எனக்கு வந்து அப்படியே 100% டியூ கோல்டு அப்படின்லாம் கிடையாது, அந்த மாதிரி யாருமே கிடையாது டு பி ஃப்ராங்க். பட் நம்ம நிறைய விஷயத்த வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம். இன்னுமே சில விஷயத்துல இருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியல. ஈவன் நிறைய ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணியுமே கூட சில விஷயத்துல இருந்தாலும் இன்னும் ஓவர் கம் பண்ணி வர முடியல. ஸோ நம்ம என்னென்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் மெயினா வந்து இதுல ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே வந்து பிஸ்னஸ் தான், மேக்கிங் மணி தான். பட் இந்த மணி மேக்கிங்காக நம்ம கண்டிப்பா இந்த வீடியோ பண்ண முடியாது. இந்த ஆஹ் இந்த மாதிரியான ஒரு சேனல்ஸும் அதுக்காக கிடையாது. மெயினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னோட லைஃப்ல வந்து நிறைய பிலீஃப், அதாவது ஸ்பிரிச்சுவல், சில ஜாதகம், ஜோசியத்தை நம்புறது. அப்புறம் வந்துட்டு சில விஷயங்கள் ஈவன் சில பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட் ஆகுது. ஸோ ஒரு எப்படி சொல்றது, இதுலலாம் நம்ம எப்படி வந்தோம், ஆஹ் வர்ற ஜென்ரேஷன் எப்படியெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு பொலிட்டிக்கலாகவும் நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் ஒன்றா சொல்றேன், நான் லைஃப்ல நிறைய அடிபட்டு நான் நித்யானந்த குரு அவரை பற்றி ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவரோட திங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் 2008 அண்ட் 9 அந்த டைம் தான் அப்பதான் நான் ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணிட்டு ஆஹ் நிறைய அவரோட டெக்னிக்ஸ் எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் என்னாச்சுன்னா ஒரு ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டி ஈவன் அவரே வந்து அவரு சேவ் பண்ணிக்க முடியாது. ஆஹ் அவருக்கு அவர் ஃபாலோ பண்ணுறதா இப்பயும் அவர் மதிக்கிறேன். பட் நம்ம அவர் நம்பி இருந்தோம், பட் அவருக்கே அவரால் இது பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே வந்து வந்து ரெண்டாவது இது ஸ்பிரிச்சுவலா ஃபாலோ பண்ணுவோம். பொலிட்டிக்கலா ஜெயலலிதா அம்மா அவங்கள மரியாதை அவங்க ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் தலைவர் ரஜினிகாந்த் வந்து நல்லது பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருந்தோம். பட் அவர் அரசியலுக்கு வரல, வர முடியாம போயிடுச்சு. ஏன்னா வரதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க சிஸ்டம் நம்ம வந்து நினைக்கிற மாதிரிலாம் ஒரே நல்லா சரி பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் வரல. சரி, அவர் வரலாம். அடுத்தது அண்ணாமலை வந்தாரு, ஐபிஎஸ், ஒரு டிஃப்ரெண்ட் டொமைன்ல இருந்து இருந்தாரு. ஸோ அவங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்து அவர் ஏதாவது பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் பாத்தீங்கன்னா அவருமே இந்த தலைவர் பதவிகளை கூட இல்லை அவர். ஸோ அவரை நம்பியும் நம்ம ஒன்றும் நடத்த போறதில்ல. ஜஸ்ட் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் பெருசா நம்பிக்கிட்டு இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நிறைய டைம் எனர்ஜி நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்து. ஸோ இவங்க எல்லாம் நம்பி ஈவெண்ட் இவங்க எல்லாம் வந்தாலும் ஒரே நாள்ல இருந்து மாற போகிறாங்க. அதனால நம்ம வந்துட்டு வெப்பன்ஸ் வந்து நம்ம கையிலே, வெப்பன்ஸ் மீன்ஸ் துப்பாக்கியோ இல்லை ஆயுதங்களோ கிடையாது. நம்ம மீடியாஸ், சோசியல் மீடியாஸ், மொபைல்ஸ், இதெல்லாம் வந்து வெப்பன். இதை வந்து நம்ம பாசிட்டிவா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஹ் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுவோம். இது கரெக்டான ஸ்பிரிச்சுவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல நம்ம நான்வெஜ் சாப்பிடாம அப்படியே ஃபுல்லா சாத்வீகமா இருந்துட்டு சாமியை நினைச்சிட்டு இருந்தோம். அந்த சாமி நமக்கு எல்லாம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்திருக்கேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வெஜிடேரியன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் அதில் எதுவுமே
உண்மை கிடையாது. ஸோ வெஜிடேரியன் அப்படிங்கிறது ஒரு தனி கான்செப்ட், ஸ்பிரிச்சுவலோட கனெக்டடு. பட் நம்ம சாப்பிடாம சாமி கும்பிட்டு சாமிக்கு சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தா சாமி நம்ம கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அது ஜஸ்ட் அது வந்து ஒரு ப்ராசஸ் தானே தவிர அதனாலே நமக்கு எல்லாமே அப்படியே நமக்கு கியூரா நல்லது நடந்து போகிறது கிடையாது. எக்ஸாம்பிள் என்னால சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் நல்லா கிளீனா ஆஃபீஸை வச்சுட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க. பட் அவங்க ஃபினான்சியல் எந்த குரோத்தும் இருக்காது. டாஸ்மாக்ல எடுத்தீங்கன்னா கூட்டவே மாட்டாங்க. பட் பணம் ஃபுல்லா டாஸ்மாக்ல எவ்வளவு பணம் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஸ்பிரிச்சுவலுக்கும் மணிக்கு ஏதாவது ரிலவெண்ட் இருக்கா? ஸ்பிரிச்சுவல் மீன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பிரிச்சுவலுக்கும் பணத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கண்டிப்பா கிடையாது. இதுதான் என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஜஸ்ட் அது ஒரு தாட். இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்புறம் வந்துட்டு அரசியலா வந்து நமக்கு யாராவது வந்து நமக்கு சேஞ்ச் ஒரு மாற்றத்தை கொடுத்தாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் உண்மையா நடக்கும்போது கிடையாது. யாருமே வந்து பெருசா நம்ம நினைக்க போற மாற்றத்தை எடுக்க போறது இல்லை, நம்மளா மாறாத வரை. ஸோ மாற்றங்கள் வந்து நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ஒரு கம்யூனிட்டியா மக்கள் வந்து இப்ப இந்த புரட்சி ஜென் புரட்சி எல்லாம் பண்றாங்க. அது மேலேயே எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. அது எதுவுமே வந்து அதையுமே யாராவது சம்திங் ஒரு பொலிட்டிக்கல் பவர் தான் வந்து ஆப்ரேட் பண்றாங்க. இவங்க வந்து நம்மள வந்து யூஸ் கேஸா தான் அவங்க எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்குமான்னு எனக்கு தோணல. பட் கண்டிப்பா வந்து இந்த டைம் வந்து கோல்டன் பீரியடு. கண்டிப்பா நம்மளால மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர முடியும். மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ஃபினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கணும் எல்லாருமே. சும்மா நம்ம காந்தி காலத்துல இல்லை, நம்ம வந்து அந்த மாதிரியும் மாற்றத்தை நம்ம வந்து எடுத்துட்டு வர முடியாது. முதல்ல நம்ம மாற்றத்தை வந்து ஃபினான்சியலா எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அஹ், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு கம்யூனிட்டி மாதிரி கேதர் ஆகி அந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் எடுத்து வர முடியும் அப்படின்ட்டு இப்போதைக்கு நான் நம்புறேன். உங்களுக்கு என் கூட இந்த மாதிரி தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து அஹ், உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ல வந்து சேல்ஸ், மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றது, ஒர்க்ஃப்ளோஸ் யூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு எஃபிஷியண்டாக பிஸ்னஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி கன்சல்டன்ட் என்னால் கொடுக்க முடியுது. ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் த பிஸ்னஸ் without any payment, I can do the service. And personally, if you want any, the things, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாவோ இல்லை வந்து நீங்க ரொம்ப இந்த ஜாதகம் ஜோசியம் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க, இல்லை நீங்க எங்கேயாவது அடிக்ட் ஆகிருக்கீங்க. ஈவன் நானுமே சில அடிக்ட்ல இருந்து வெளியில வர முடியுது. சம்டைம்ஸ் ஃபுல்லா இது வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து மேட்டர் கிடையாது. ஸோ இங்க வந்து என்ன ஸ்கோர் மேத்தமெட்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்மளால என்ன பெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நம்ம ஈவன் ஒரு 20% பாசிட்டிவ் இருந்தாலும் அதை வந்து 30-40 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக முடியும். 80% பாசிட்டிவ் இருக்கு, 20% நெகட்டிவ் இருக்கு. அந்த 20% நெகட்டிவ் நம்ம அதிகமா பெருசு பண்ணும்போது அந்த 20-30-40 அது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு என்னோட லைஃப்ல. ஸோ அதான் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றதுக்கு வரல. பட் வந்து ஈவன் நீங்க பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை கெரியர் வைஸ் ஆகட்டும், இல்லை பர்சனல் லைஃப் ஆகட்டும், எங்கேயாவது ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து அந்த என்ன அதுக்கான ரூட் காஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வெளில வர முடியும். ஒரு 2-3 டைம்ஸ் டெத் பெட் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அங்கே வந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு நமக்கு. ஈவன் ஒரே நாள்லயே கூட டோர் டு டோர் மார்க்கெட்டிங் ஒரு 120 ஷாப்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல ஒரே நாள்ல ஏறி இறங்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் என்னோட மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கரிக்குலம் வந்து ஸ்கூல் டாப்பர். காலேஜில் வந்து நான் தான் என்னோட டிபார்ட்மெண்ட்ல லாஸ்ட் 6 இயர்ஸ் கிளியர் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிளண்டடான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட லைஃப். நிறைய அப்ஸ், நிறைய டவுன்ஸ், நிறைய அப்டக்கிள்ஸ், நிறைய விஷயத்த வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம். நிறைய பிலீஃப் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஸ்பிரிச்சுவலா, பொலிட்டிக்கலா, அந்த
பர்சனல் திங்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்க மாதிரியான திங்ஸ் எல்லாமே அந்த எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு வந்து இருக்கு. ஸோ நம்ம இவ்வளவு ப்ராப்ளத்தையும் நம்ம கடவுள் நம்மள வந்து ஸ்டில் அலைவ் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்றேன். ஸோ ஜஸ்ட் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. தொடர்ந்து நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.